உங்களுடைய போன்ல நீங்க குரோம் பிரவுசர் யூஸ் பண்ணி என்ன வெப்சைட் லாகின் பண்ணாலும் சரி, லாகின் பண்ணும் போதெல்லாம் பாஸ்வேர்டை இப்போ ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி சேவ்னு வரும்போது நீங்க சேவ் கொடுத்துக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ஒருவேளை உங்களுடைய போன் வந்து மால்வேர் அட்டாக் உள்ளாச்சு அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் கூட நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. இன்டர்நெட் பேங்கிங்கோட பாஸ்வேர்டு, அது இல்லாம வேற ஏதாவது வெப்சைட்டோட பாஸ்வேர்ட்லாம் நீங்க வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இது எல்லா பாஸ்வேர்டும் ஹேக்கர்ஸ் ஈஸியா எடுத்துக்க முடியும். அதை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி பாஸ்வேர்டை வந்து சேவ் வந்து பண்ணாதீங்க. இல்ல நான் ஒரு சில பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா அதெல்லாம் ஆட்டோ சைன் இன் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி, இனிமேல் பாஸ்வேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு சேவா கேன்சலா அப்படின்றதெல்லாம் கேட்க கூடாதுன்னு நினைச்சீங்கனாலும் சரி, குரோம்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி பாஸ்வேர்ட் மேனேஜருக்குள்ள போய்க்கோங்க. அதுல செட்டிங்ஸ்ல போயிட்டு சேவ் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆட்டோ சைன் இன் இருக்கும், அதையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒருவேளை ஒரு வெப்சைட்லாம் லாகின் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு தடவை லாகின் பண்ணும்போது உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ற மாதிரி இருக்கும், ஆட்டோ சைன் இன் ஆஃப் பண்ணிட்ட பிறகு.